அண்ணாமலை மூலியமாவது ரோஹிணியோட உண்மை வெளியில வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை எல்லாத்துக்கிட்டுமே நான் ஸ்கூல்ல போய் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர சொல்லியிருக்காங்க, அதனால நான் கண்டிப்பா போகணும்னு சொன்னனே முத்து இருந்துகிட்டு, அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன்ல, உங்களுக்கு எது வேணும்னாலும் சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன், நீங்க எதுக்காக வேலைக்கு போகணும், இவ்வளோ நாள் உழைச்சது பத்தாதா, இனிமேலும் நீங்க போகணுமா அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, எனக்கு போர் அடிக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு, அதனாலதான் நான் மெயினா வேலைக்கு போகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே முத்து இருந்துகிட்டு, சரிப்பா ஃபர்ஸ்ட் நாள் போறீங்க, நான் உங்களை கொண்டுட்டு விட்டுட்டு திருப்பி ரிட்டன் நானே தான் கூட்டிட்டு வருவேன், சரியா, அப்படின்னா நீங்க வேலைக்கு போங்க, இல்லைன்னா வேண்டாம் முத்து நீயே கொண்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல கிருஷையும் ரோஹிணி கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்க. அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருக்குமா, இங்க பாரு கிரிஷ், நான் உன்னைய கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கேன், நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லி, சரிம்மா. அந்த டைம்ல அண்ணாமலையும் முத்துவும் பேசிட்டு இருக்கிறத ரோஹிணி பாத்துறாங்க. கிறிஷ் அம்மா அம்மா நான் போய் ஸ்கூல் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேம்மா, கம்முனு இரு கிரிஷ், என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னேன். அம்மா முத்து அங்கிள் அம்மா நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கிரிஷ், நீ போனா மாட்டிப்பேன், அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்றாங்க. முத்து அண்ணாமலைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்ட போயிட்டு ரோஹிணி இவங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேவோ, இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ரோஹிணி மனசுக்குள்ளேயே நம்ம கிறிஷ் ஸ்கூலுக்காக தானே நம்ம இங்க மாத்திட்டே வந்தோம், இப்ப என்னதான் பண்றது அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ரோஹிணி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.